நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் புளி குழம்பு தாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பூண்டு 4, கருவேப்பிலை, தக்காளி 1 இதையெல்லாம் வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயை வந்து ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் அடியில் நின்றும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெல்லம் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி. பாய் பாய்.